குருமித்ரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஒருங்கிணைந்த விவசாயம் பற்றி தகவல்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடு சினை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நண்பர்களே, எங்கள் வீட்டில் 10 மாடுகள் இருக்கிறது. அதில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மாடு 4 வருஷமான ஒரு தலைச்சங்கன்று, தலைச்ச ஈத்து மாடு. இவை இப்போ தான் சினை பிடித்து ஒரு 4 மாதங்கள் ஆகின்றன. இதில் எப்படி சினை கண்டுபிடிப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. இவை 4 மாத சினை. பாருங்கள், மடி லைட்டாக இப்போ தான் இறங்க ஆரம்பிக்குது. லைட்டாக, அதிகமாக இல்லை. இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சினை ஊசி போட்டு ஒரு 3 மாதங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கை வச்சு பார்ப்பாங்க. மாடு எத்தனை மாதத்துக்கு சினை, சினை இல்லையா என்பதை பற்றி டாக்டரோட அட்வைஸ் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. இது அந்த எந்த ஒரு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த யூரினை எடுத்து சின்ன கிண்ணத்தில் பிடிச்சி அதில் கொஞ்சம் நெல்மணியை போட்டுணும். நெல்மணியை போட்டு ஒரு 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 4 நாளுக்கு பிறகு அந்த நெல்மணிகள் அந்த நம்ம நாற்று போட்டிருந்தால் அது எப்படி முளைச்சி வரும், அதுமாதிரி முளைச்சி வந்திருந்தால் அது சினை கிடையாது. அது அந்த நெல் முளைக்காமல் அப்படியே நம்ம எப்படி போட்ட மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா அது சினை. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாடு நல்லா கொஞ்சம் மினுமினுப்பாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன, இந்த மாடு இப்படி மடியில் கையை வச்சோம்னா உதைக்கும். நல்லா பாருங்கள், உதைக்கிறா பாருங்க. அதுக்கு நல்லா கையை வச்சு அப்படி இப்போ உதைக்கிறான். என்ன ரொம்ப ஓவராக சுட்டியாக இருக்கும் அந்த மாடு. இப்போ ரொம்ப அமைதியாகிடுச்சு. தனியாக மேயும் போது, நாங்கள் மேய்ச்சல் முறையில் தான் மாடு வளர்க்குறோம். அவன் மேயும் போது பார்த்தோம்னா தனியாக ஒதுங்கி போவாள். மற்ற மாடுங்களோடு சேராது, தனியாக ஒதுங்கி இந்த ஒரு சில அறிகுறிகளை வச்சு தான் மாடு சினை அப்படிங்கிறத நான் உறுதி செஞ்சேன். இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் உங்களோட மாடு சினை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுன்னா நீங்கள் இதுமாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.